குட்டிப்புலி கூட்டம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் பல நலத்திட்ட உதவிகளை செஞ்சுட்டு வராங்க. குறிப்பாக ஜூன் 22ஆம் தேதி, அதாவது விஜயோட பிறந்தநாள் அன்னைக்கு பல மாவட்டங்களில் தொண்டர்கள் பல நலத்திட்ட உதவிகள் செஞ்சுட்டு வந்தாங்க. இதே தொடர்ந்து விஜய் விலையில்லா விருந்தகம், விஜய் விலையில்லா பயிலகம், விஜய் விலையில்லா பால் ரொட்டி வழங்கும் திட்டம், இந்த மாதிரி பல திட்டங்களை தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் மாவட்டம் தோறாக செஞ்சுட்டு வராங்க. அதில் ஒரு பகுதியாக விஜய் விலையில்லா வீடு கட்டும் திட்டம் தொடங்கியிருக்காங்க. அதில் முதல் கட்டமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் 10 வீடுகளும், கோயம்புத்தூரில் சில வீடுகளையும் கட்டி கொடுத்துருந்தாங்க. இப்போது அதாவது ஜூலை 25ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்தில் மேலும் 2 வீடுகளை கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த 2 வீடுகளையும் இன்னைக்கு நம்ம பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவங்க திறந்து வச்சுருந்தாங்க. திறந்து வச்சுட்டு செய்தியாளர்களை சந்திக்கும் போது ஒரு சிறப்பான சம்பவத்தையும் செஞ்சு விட்டுட்டு போயிட்டாருன்னு தான் சொல்லணும். என்னன்னு கேட்குறீங்களா? அந்த வீடியோ கிளிப் பண்ணீங்களே பாருங்கள். தளபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படி திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தொகுதியில் தளபதி விலையில்லா வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் இன்று 2 வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் ஏற்கனவே 10 வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கோயம்புத்தூர்லேயும் அதுமாரி கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது படிப்படியாக அந்தந்த மாவட்டத்தில் உள்ள ஏழை மக்களுக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக இருக்கும் நிர்வாகிகள் அதை செய்வார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 3,50,000 ரூபாய் செலவு பண்ணி இங்க இருக்கிற இந்த ரசிகர்கள் மட்டுமே இந்த காசு செலவு பண்ணி இந்த வீடு கட்டிருக்காங்க. அதாவது தளபதி இப்பதான் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அதாவது விஜய். ஆனா அவரு தான் இதுக்கு செலவு பண்ணிருக்கணும், அவரு தான் மேலிடத்துல இருந்து இதுக்கு ஃபண்ட் கொடுத்துருக்கணும். இலவச வீடுன்னும் போது நீங்க ரசிகர்களே காசு வாங்கி வீடு கட்டி கொடுக்குறது எதுக்கு அந்த பேர் வைக்கணும்? அப்ப ரசிகர் தளபதி ரசிகர் மன்ற இலவச வீடு அப்படித்தானே சொல்லியிருக்கணும். நீங்க ஏன் விஜய் பேர் வச்சிருக்கீங்க? நீங்க இருங்க இதை நீங்க கட்டி நாங்கள் கொடுத்துருக்குறோன்றதை சொல்லியிருக்கிறோம். புரியுதுங்களா? இது அவர் கொடுத்தாரா இவங்க செஞ்சாங்களான்றதை நாங்கள் சொல்ல. தளபதி விலையில்லா வீடு கட்டத்தின் கீழே நாங்கள் இதை கட்டி கொடுத்துருக்குறோம் என்பது இந்த நேரத்தில் தெரிவிச்சு. இல்லைங்க சொல்கிறேன். இருங்க தளபதி விலையில்லா விருதக வீடு கட்டி கொடுக்குறோன்றது பார்த்தீங்கன்னா நாங்கள் தளபதி பணம் கொடுக்குறாரா இல்லையான்றதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? சொல்ல தெரியுமா? இது மாதிரி சில செய்தி நிறுவனங்கள் வேணும்னே தங்கள் நிருபர்களிடம் இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளரிடமிருந்து ஏதாச்சும் கண்டென்ட் எடுத்துக்கிட்டா அதை தளபதிக்கு எதிராக திருப்பி விட்டுறலான்னு நினச்சி இந்த மாதிரி பேசினாங்க. அதுக்கு தக்க பதிலடியும் புஷி ஆனந்த் அவங்க கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். மேலும் இது போன்ற தமிழக வெற்றி கழகம் சார்ந்த செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.